ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கிறேன். இப்போது தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின அரை வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் நல்லா குக்காகி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 15லேருந்து 20 பூண்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போது மீதி இருக்கிற பாதி தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறோம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தோல் எடுக்காமல் தான் புடலங்காய் சேர்த்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. புடலங்காவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் 3த்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் காயை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். காய் வெந்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது 3த்தையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி காயை ஒரு 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர வந்திருக்கு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே தேங்காய் விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா கூட்டு நல்லா கெட்டியாகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.